காலையில் ஏமா எந்திரிக்க சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை தேஜு. அப்பா வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களா, அதனால தான் காலையிலேயே வர சொல்லிட்டாங்க. வேறு 6 o'clock அதான் 6 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணு. வேறு 7 o'clock தான் பேங்க் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரிம்மா. அதனால தான் தேஜு நம்மளை வந்து இப்போது நம்மளோட நெய்பர் வீட்டில் விட போகிறாங்க. சரி ஓகே. இது உள்ள நம்மளோட யூனிஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்ப வேண்டியதானே தேஜு? நம்ம வேறு இப்போ நெய்பர் வீட்டுக்கு தானே போயிட்டுருக்கோம். உங்க வீடு வந்துருச்சு. வாங்க தேஜு, வாங்கண்ணா, வாங்கக்கா, எல்லாரும் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா இருக்கும் பிரியா. ஓகே. அம்மா அப்பாலாம் எங்க? அக்கா அவங்களாம் வேறு ஊருக்கு போயிருக்காங்க. நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கேன். ஓ ஓகே. நாளைக்கு வந்துடுவாங்கக்கா. ஓகே. என்னக்கா இவ்வளோ காலையிலே வர நைட் வேறு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க, ஏன்? அது ஒன்றும் இல்லைம்மா, என்னன்னா நானும் உங்கள் அப்பா வேறு புதுசாக அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேறு ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால நாங்கள் போகிறோம். அதனால தேஜு விஜய் யார் தனியாக பார்த்துப்பா, எப்படி தனியாக ஸ்கூலுக்கு இப்போது அங்கே தான் நீ இருக்கல, அதான் உங்ககிட்ட விட்டுட்டு போகிறோம். நீங்கள் கரெக்டாக உங்களோட ஸ்கூலில் விட்டுறேன்னு காலேஜ் போகும்போது. சரிக்கா, இதாங்க எல்லோரும் வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீ வா. என்ன? சரி, நீ தேஜு விஜய் சேஃபாக பார்த்துக்கோமா. ஓகேக்கா, அதெல்லாம் சேஃபாக பார்த்துக்கிறேன். ஓகே தேஜு அண்ட் விஜய், வாங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க. அப்புறம் அக்கா உங்களை வந்து 6 o'clock 6:30 வந்து எழுப்பி விடுறேன். ஓகே? ஓகே அக்கா. பாய் மம்மி. விஜய் பாய். தேஜு பாய் பாய், போயிட்டு வரேன். ஓகேக்கான்னு எப்போ வருவீங்க? அப்புறம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு எப்படி நான் எப்போ, அதாவது வந்து அவங்க அப்பாவுக்கு அந்த ஒர்க் முடிஞ்சாலே வந்து கூப்பிட்ற வர அது இருக்க பார்த்துக்கோன்னு. ஓகேக்கா, பாய், போயிட்டு வாங்க. விஜயன் தேஜு டயர்டாக இருப்பீங்களா? வாங்க வந்து தூங்குங்க. டைம் என்ன ஆகுது? 3:12 ஆகுதா மார்னிங்? ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 3:13 ஆயிரும். ஓகே, சீக்கிரம் போகணும். வேறு லாங் தான் பேங்க், அதான் இப்போ சீக்கிரம் எழுந்துச்சி போக வேண்டியதாக இருக்குது. என்னை யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ், ப்ளீஸ். என்ன ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. 13th floor. என்ன 13th floor-ஆ? இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 13th ஒரு ஃப்ளோர் இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நார்மலாகவே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாகவே 12 floors தான் இருக்கும். அச்சோ, என்னது இது புதுசாக வர நம்பர்? எப்படி மாறிச்சு? அப்பயே நார்மலாக தானே இருந்தது. ஃப்ளோர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தானே இருந்தது, இப்போ எப்படி அதிகமாக வச்சுதான் தெரியலையே. அச்சோ, முன்னாடி இந்த பொண்ணு வேற எப்பயுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தா. நம்ம இப்போ இருக்க ஓன் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருந்தா. அப்போ தான் வந்து வீடு சேஞ்ச் ஆகிட்டான்னு சொல்லிட்டு, அதுவும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருந்துச்சு நார்மலான அந்த என்ன ஹவுஸ், அது ஓன் ஹவுஸ் கிடையாது, ரெண்ட் ஹவுஸா. இப்போ நல்லா பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டா, காலேஜ்க்காக மாறிட்டா. இருந்தாலும் இங்கே அப்படி ஒரு ஃப்ளோரே இல்லையே. என்ன மிரர்லாம் வந்திருக்கேன், அந்த மிரரில் நம்மளோட ஃபேஸே இல்லை. இப்போ தெரியுது. என்ன தெரியுது? எப்படி மிரர் போயிடுச்சு? கிரவுண்ட் ஃப்ளோர். அப்படியே 13th floor சொல்லிச்சு. லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, கிளம்ப வேண்டியதான்.